Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சஸ்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கக்கூடிய மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் நம்ம நேம பயன்படுத்தி பிரைம் மாதிரி ஏமாத்தி காசை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் ஏமாந்துட வேண்டாம். நான் எப்பவுமே சொல்றதுதான், பிரைம் நோக்கி போகாதீங்க. பிரைமுக்குன்னு இன்னொருத்தரை நம்பி நீங்க கொடுக்குற காசுல நீங்க கட்டி உங்களோட அறிவுக்கு நீங்க டீமை போட்டு கூட வின் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தவரை நம்பி ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ அவன் கரெக்டான டீம்ஸ் கொடுப்பான்னு நீங்க எப்படி நம்பலாம்? யாராலையுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத விஷயத்த சொல்ல முடியும். என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, யாராருக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு முடியும். இதுதான் நடக்கும், இவன் தான் அடிப்பான், இந்த டீமை போட்டு உனக்கு 1 கோடி ரூபா வின் பண்ணி தரேன், எனக்கு 2000 ரூபாய் காசு கொடுன்னு ஒருத்தன் கேட்கறான்னா அந்த காசை அவன் 1 கோடி ரூபா அடிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபா அடிச்சு கொடுக்கறதுக்கு அவன் 2000 ரூபாய் காசு வாங்கணும்? சிம்பிளா யோசிங்க. பிரைம் எல்லாம் நோக்கி போகாதீங்க. நம்மளாம் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே ஃப்ரீயா தான் பண்ணுவோம். தப்பான சேனல்ல போய் மாட்டிக்காதீங்க. அப்படி தப்பான சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாலும் காசுன்னு கேட்டானாவே அது தப்பான சேனல் அப்படின்ட்டு வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 ஜூன் 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிகோவில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்தியா வந்து தான் விளையாண்ட முதல் மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் தான் விளையாண்ட முதல் மேட்ச்ல லாஸ் ஆயிட்டாங்க. இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அரையிறுதியை வந்து உறுதி பண்ணிடுவாங்க. ஸோ பங்களாதேஷ் லாஸ் ஆயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் அரையிறுதியை விட்டு அதாவது அரையிறுதி வாய்ப்பை விட்டு வெளியே போறதுக்கான சான்ஸை பெற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ ஆன்டிகோவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஆன்டிகோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் 6 ஓவர் வந்து ரொம்பவே குரூஷியலுங்க. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலர்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஈக்குவலா இருக்கும். இந்த வெனோவை பொறுத்த வரைக்கும் முதல் 6 ஓவர் ரொம்பவே குரூஷியலா இருக்கும். நல்ல சீம் அண்ட் பவுன்சர்ஸ் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும் முதல் 6 ஓவர்ல. பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சு ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பியூர்லி வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். முதல் 6 ஓவர் ஒரு டீமை வந்து அவங்களோட ஸ்கோரை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய 6 ஓவர் இருக்கு. இந்த 6 ஓவர்ல விக்கெட்ஸை பத்தி அதாவது ரன்ஸை பத்தி கவலைப்படாம விக்கெட்ஸ் வந்து போகாம பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா 180 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். முதல் 6 ஓவர்ல 2 விக்கெட் போச்சுன்னா அப்படியே வந்து 130 135 ரன்ஸ்க்குள்ள கூட சொல்றதுக்கான சான்சஸ் இங்க ரொம்ப அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டர்ன் இருக்கும், விக்கெட்ஸும் அவங்க எடுப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 மேட்ச் இது வரைக்கும், இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 மேட்ச் நடந்திருக்கு வெனுல. ஸோ ஒரு 6 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச் நடந்திருக்கு. பியூர்லி அப்பர் ஹேண்ட் இந்தியா தான். ஸோ நம்ம டீம்ஸ் போடுறதுக்குமே ஒரு ஒன் சைடா இந்தியாவுக்கு ஃபேவரா தான் போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரியா தான் அவங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா பங்களாதேஷை மட்டும் அவ்வளோ ஈஸியா வந்து எடை போட்டுறவே கூடாது. எப்ப வேணாலும் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த மாதிரியான ஒரு டீம், எல்லாமே ஒரே மாதிரி லெவல் பிளேயர்ஸ், ஒரே கேட்டகரி பிளேயர்ஸ், ஒரு யங் பிளேயர்ஸை வச்சு கொண்டு வராங்க. இந்த யங் பிளேயர்ஸை வச்சு வர்ற டீம்ஸை மட்டுமே என்னைக்குமே நம்ம அவ்வளவு குறைவா வந்து எடை போட்டுறவே கூடாது. ஸோ இந்தியா தான் பியூர்லி அப்பர் ஹேண்ட். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவ்வளோ ஈஸியா வந்து பங்களாதேஷை விட்டுறக்கூடாது. ஸோ ப்ரிவியூல நம்ம பார்ப்போம் யாருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. இதன் அடுத்ததா ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், இதன் அடுத்ததா சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ரவி ஜடேஜா, தென் அக்சர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியா அமையல. நஜிபுல் ஹுசைன் சாண்டோ, தென் லிட்டன் தாஸ் 2 பேரும் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணாங்க. தென் டன்சி தாசன் லிட்டன் தாஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு பெருசா அமையவே இல்லை. ஸோ அந்த இடத்துல இப்ப சௌமியா சர்கர் பெஞ்சில் இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஒரு சின்ன இன்ஜுரினால பெஞ்சில் இருக்காரு. அந்த இன்ஜுரில இருந்து ஃபிட் ஆயிட்டாரு. டைரக்டா பிளேட் பண்ண வருவதற்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துச்சு.
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் டேரக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ சௌமியா சர்கர் அண்ட் நஜ்புல் ஹுசைன் சாண்டோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அதன் அடுத்ததான் லிட்டன் தாஸ் விக்கெட் கீப்பர், தென் சைபுல் ஹசன், ஹரிடாய், இதன் அடுத்ததான் மஹமுதுல்லா, மெஹடி ஹாசன், டி சாஹிப், ரிச்சர்ட் ஹுசைன், தஸ்கின் அஹ்மது, முஸ்டிபிஷூர் ரஹ்மான். ஸோ இது வந்து பங்களாதேஷோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் வந்து எந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, யார் யார் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சைபுல் ஹசன் பவுல் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப்ஸ்ல நீங்க உள்ள போய் சும்மா இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ல மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் மிச்சமாகுதுனாவே மாசத்துக்கு அதுவே ஒரு அமௌண்ட் ஒரு 3000 வந்தது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் கம்மியா கிடைக்கும் அந்த என்ட்ரி ஃபீஸ் வைஸ்ல நம்ம நிறைய பார்க்கணும். இதுல டெபாசிட்டுக்கு நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் எப்பவுமே 24/7 வந்து இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த ஆப் யூஸ் பண்ணி. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஒரு கூட ஒரு பழைய ஆப் தான். ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேகேஆரோட டைட்டில் ஸ்பான்சரா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் மட்டும் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்களே அதை விட்டு ஆப்பை விட்டு வேற ஆப்புக்கு போக மாட்டீங்க. ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கான்டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் வருவோம். இப்போ ரோஹித் சர்மா இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபிளாப். விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் ஒரு 24 ரன் சம்திங் அடிச்சார். அவரும் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஃபிளாப். இந்த மேட்ச் அவங்க ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குமானா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சரி, எதுல மைனஸா இருக்காங்க ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட வீக்கா இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட நல்ல வேகத்துல, அதாவது 140 வேகத்துல பவுல் பண்ணி நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. தொடர்ச்சியா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல் இருந்து எடுத்துக்கிட்டாவே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட வீக்கா இருக்காரு. ஓகே, பட் ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடியவங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ல யார் இருக்கா? முஸ்டிபிஷூர் ரஹ்மான். இவர் அந்த அளவுக்கு வேகம் போடுவாரான்னா கண்டிப்பா கிடையாது. இவர்கிட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸ்லோவர் வேரியேஷன்ஸ், கட்டர் வேரியேஷன்ஸ் இருக்கு. டெத் ஓவருக்கு ஆப்டா இருப்பாரு. பவர் பிளேல வந்து 140 வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரு ஒர்த்தபிளான பவுலர் கிடையாது. அந்த இன்சியல் பவர் பிளேல வந்து ஸ்விங்கோட அவ்வளவு வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் கிடையாது. ஒர்த் அப்படின்னு மீன்ஸ் விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. அந்த வேகத்துல, அதாவது இவர் வீக்கா இருக்காரு. ரோஹித் சர்மா எதுல வீக்கா இருக்காரோ அந்த மாதிரியான பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் முஸ்டிபிஷூர் ரஹ்மான் இல்ல. அந்த 140 வேகத்துல பவுல் பண்ணி நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து முஸ்டிபிஷூர் ரஹ்மான் இல்ல. ஆனா டெத் ஓவர்ல ஒரு கில்லி பாலர் நல்ல வேரியேஷன் கொடுப்பாரு, கட்டர்ஸ் கொடுப்பாரு. டெத் ஓவர்ஸ் ஓகே, பட் பவர் பிளேல அந்த 140 வேகத்துல வந்து ரோஹித் சர்மா வீக்கா இருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரியான பால் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா அவருக்கு இல்ல. அப்ப வேற யாருமே லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. சோ அப்போ ரோஹித் சர்மாவோட ரூட் கிளியர் ஆயிடுது. அவர் இந்த மேட்ச்ன்றது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அவரோட ஃபார்மை ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவரோட ஃபார்மை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் விளையாடக்கூடிய எல்லா மேட்ச்லயுமே அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 35 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் அதுக்கான விதையா வந்து இருக்க போகுது. ஆப்போசிட் சைட்ல அந்த மாதிரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாதது ஒரு இந்தியாவுக்கு பிளஸ் ரோஹித் சர்மாவுக்கும் பிளஸ் 30 ரன் கண்டிப்பா இந்த மேட்ச் அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். விராட் கோலி ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்லைட்லி அவர் ஃபார்முக்கு வந்து ஒரு ஃபீல் தெரிஞ்சது. அவர் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஷாட் தான். வேற வழி இல்லை, அடிச்சு ஆடணும், ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்ல ஸ்கோரை செட் பண்ணுங்கிறப்போ ஒரு வேகத்துல அடிச்சுட்டாரு. சரி, ஓகே, அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவர் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு, நல்ல ஸ்விங்கோட. அந்த மாதிரியான பவுலர் அந்த டீம்ல இப்போதைக்கு யாரும் இல்ல. லெக் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. லெக் ஸ்பின்னருமே குவாலிட்டியான லெக் ஸ்பின்னர் வைஸ் பாக்குறப்போ அதுல பெருசா யாரும் இல்ல. ரொம்ப ரொம்ப யங் லெக் ஸ்பின்னர் தான் அவரு. இந்த ரிச்சர்ட் ஹுசைன்ங்கிறவரு ரொம்ப ரொம்ப யங், பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர். ஸோ அவரோட ரூட்டும் வந்து கிட்டத்தட்ட கிளியர் ஆயிடுது. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே இந்த மேட்ச் அவங்களோட பேட்டிங்ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம விராட் கோலிக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடமான அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவோம். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இருக்கு. ஸோ 2 பேருமே
குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வெறும் 50% தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பிக் பண்ணக்கூடிய இந்த மேட்ச் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இந்த மேட்ச் 2 பேருமே ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ரிஷப் பந்த் ஆஸ் யூசுவல் 96% அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா நடுற எல்லா ஷாட்டுமே ட்ரை பண்றாரு, ரிவர்ஷிப் எல்லாமே ட்ரை பண்றாரு. ஸோ எல்லாமே ட்ரை பண்றப்போ அந்த ஒரு விக்கெட்டை வந்து கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு பிளான்ல தான் இருக்காரு. அது சம் மேட்சஸ் ஒர்க் அவுட் ஆகுது, எல்லா மேட்சுமே ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இவர் இடத்துல இவர் இன்னிங்ஸ் 1 டவுன் வராரு, அதே இடத்துக்கு ரிட்டன் தாஸும் இருக்காரு. ஸோ 2 பேருமே சேம் லெவல்ல இருக்கிறதுனால 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்துருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வகையில லிட்டன் தாஸ் கூட இந்த மேட்ச் உள்ள வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஃபேண்டசி டீம்ல ரிஷப் பந்த் வந்து உள்ள வராம போறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங்ல மட்டும் என்ன காரணம் அப்படின்னா ரிஷப் வந்து விக்கெட் கீப்பர் பண்றதுல 2-3 கேட்ச பிடிச்சிடறாரு, ஸ்டெம் பீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டு வந்துடுறாரு, ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. பட் பேட் மட்டுமே பண்ணி விக்கெட் கீப்பர் மூலியமா அவர் வரத்துக்கு வந்து பேட்டிங் மட்டுமே பண்ணி ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் இழந்துடுறாரு. அந்த தேவையில்லாத ஷாட்ஸ் எல்லாம் ஆடி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அவர் ஆடினார்னாவே மேட்சுக்கு மேட்ச் அவர் 50 ரன் வரைக்கும் அடிப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. அந்த தேவையில்லாத இந்த ஷாட்ஸ் எல்லாம் ரிவர்ஷிப் கண்ணா பண்ணான்னு ஷாட் ஆடுறாரு. தொடர்ந்து நீங்க விளையாட்ட மேட்ச் 3 மேட்ச் பாத்தீங்கன்னாவே தெரியும், அது எல்லா மேட்சுமே கை கொடுக்காது இல்லைங்களா. ஸோ அந்த வகையில தான் சொல்றேன். அதர்வைஸ் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் டீமுக்குள்ள வந்துருவாரு. 1 டவுன் வராரு. லிட்டன் தாஸும் 25% தான் இருக்காரு, 28% தான் இருக்காரு. 2 பேருக்குமே சிமிலர் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இப்போ ரிஷப் பந்த் 96% ஓகே, விக்கெட் கீப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. அதே மாதிரியான சிமிலர் ஆப்ஷன் லிட்டன் தாஸ்க்கும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அவர் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுதான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பேட்டிங்ல சூப்பர்வான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு லிட்டன் தாஸ். தென் விக்கெட் கீப்பரும் பண்றதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ரிஷப் பந்த், லிட்டன் தாஸ் 2 பேருமே அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ சூரியகுமார் யாதவ் இவர் எந்த டீம்ல பிக் பண்ணலாம் அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியானா மஸ்ட் ட்ரை 35 இருந்து 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பாரு. லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே டைலாக் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை சூரியகுமார் யாதவ். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான். ஏன்னா சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு அவர் வருவாராங்கிறதே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருந்துரும். ஏன்னா டாப் 3 பேருமே ஆடிட்டாங்கன்னா மேட்சை முடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் இல்லைன்னா ஒமிட் கூட பண்ணிக்கோங்க. சிவம் தூபே இவரோட ரோல் பின்ச் ரோல் தாங்க. வந்து ஒரு 20 ரன் 25 ரன் குயிக்கா ஆடணும், அதுக்கான ரோல் தான் அது. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடதான் ட்ரை பண்ணுவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மேபி டிஃபரன்ஸியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டாப் 4 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறப்போ சிவம் துபே வந்து ஒரு 50 ரன், ஒரு 35 ரன், ஒரு 40 ரன் அடிச்சு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இவர் சிவம் துபே அடிக்கிற அந்த 20 ரன்னை ஹர்திக் பாண்டியா அடிச்சுட்டாவே ஹர்திக் பாண்டியா தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவார். ஏன்னா அவர் பவுல் பண்ண போறாரு. பவுல் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைச்சிட்டா அவர் உள்ள வந்துருவார். அப்ப சிவம் துபேக்கான ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியா தான் ஆகுது. அப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட், செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ அவங்களோட வேலை கொஞ்சம் கம்மியாயிட போகுது, அவங்களோட ஓவர்ஸை வந்து கம்மியாக போகுது. அப்ப அந்த ஓவர்ஸை யார் போல் பண்ணுவோம்னா இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம் ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடும், அவர் வந்து ஓவர் வந்து கம்மியாக தான் போடுவார், 4 ஓவர் போல் பண்ண மாட்டாருன்னு. ஆனா இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமா ஓவர் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு, வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால. சௌமியா சர்கர், நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, சகிபுல் ஹசன் இப்படி டாப் 6 பேர்ல 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால ஸோ ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் 2 பேருமே அவங்களோட 3 ஓவர் தான் போல் பண்றது, இல்லை அட்லீஸ்ட் 2 ஓவர் போல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுல அக்சர் பட்டேல் மேபி 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஜடேஜா வந்து அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அந்த ஓவர்ஸை வந்து ஹர்திக் பாண்டியா போல் பண்ணிடுவாரு. அப்ப 4 ஓவர் கம்பல்சரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னா பும்ரா, அசதீப் சிங், குல்தீப் யாதவ். இந்த 3 பேருமே தான் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பும்ரா, அசதீப் சிங், குல்தீப் யாதவ் இந்த 3 பேரும் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இந்த 3 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படின்னா அதுல ஹர்திக் பாண்டியாவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா பேட்டிங்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். சரி, ஓகே. இப்போ பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் சௌமியா சர்கார்
இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு, நிறைய இன்ஜுரி கன்சர்ன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் திரும்ப இன்ஜுரியில இருந்து தான் வராரு. அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வருமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பவுலிங் ஆப்ஷன் பெருசா இல்லை. நஜிபுல் ஹுசைன் சாண்டோ லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக், கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் 40% அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குமானா பும்ரா கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஸ்விங் பவுலர்ஸ்ட வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு நஜிபுல் ஹுசைன் சாண்டோ. மீதி நார்மலான பவுலர் லைன் நல்ல வேகத்துல பவுல் பண்ணா கூட அது அவர் ஓரளவு சூப்பரா ஆடிடுறாரு. அந்த ஸ்விங் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பவர் பிளேலயே கண்டிப்பா அசதீப் சிங்கும் ஒரு நல்ல ஸ்விங் பவுலர், தென் ஜஸ்பிரீத் பும்ராவும் நல்ல ஸ்விங் பவுலர். ஸோ கண்டிப்பா நஜிபுல் ஹுசைன் சாண்டோ தென் சௌமியா சர்கர் 2 பேருமே மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச் இருக்கு. ஸோ லிட்டன் தாஸ் கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ்க்குள்ள எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட அவர் எடுப்பதற்கான சான்சஸ் இந்த மேட்ச் வந்து அவருக்கு இருக்க போகுது. சகிபுல் ஹசன் லாஸ்ட் மேட்ச் வந்து போல் பண்ணல, பட் இருந்தாலும் அவர் 80% அக்யூசஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து அவர் போல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மெகடி ஹாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா போல் பண்ணாரு. அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ரீசன்ட் டாப் ஆர்டர்ல டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா வந்து மெகடி ஹாசனை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ அஸ் பிளேயரா மட்டும் பயன்படுத்திக்குவாங்க, பேட்டிங் மட்டும் தான் ஆடுவார். சகிபுல் ஹசன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க பங்களாதேஷ் அப்படின்னா சகிபுல் ஹசன் மஸ்ட் ட்ரை. அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ விக்கெட் மேபி எல்லாமே போகலாம், அல்லது ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் தான். அதுக்கு மேல போவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன். தென் பேட்டிங்ல வந்து ஆடுவார். இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த ஹெட் டு ஹெட்ல ஒரு 28 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். தென் பவுலிங் பண்றது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். தென் சகிபுல் ஹசன் லிட்டன் தாஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாங்க பங்களாதேஷ்க்கு. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஹரிடாய் அண்ட் மஹ்மதுல்லா, இந்த 2 பேர்த்த பத்தி லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஹரிடாயை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மஹ்மதுல்லாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஹரிடாய் 40 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஹரிடாய் பேட்ல இருந்து நம்ம கண்டிப்பா 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்றாருன்னா ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான். மஹ்மதுல்லா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா 10 ரன்ஸுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு 170-180 ரன்ஸ் செட் பண்ணி வைக்கிறாங்கன்னா நியர்பை வரைக்குமே கொண்டு போவாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் மஹ்மதுல்லா. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா மஹ்மதுல்லா மஸ்ட் ட்ரை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஹரிடாய்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மீதி இருக்கக்கூடியவங்களோட ஒரு ஆப்ஷன். இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரிச்சர்ட் ஹுசைன், தஸ்கின் அஹ்மது, டி சகிப் அண்ட் முஸ்டிபிஷுர் ரஹ்மான், சகிபுல் ஹசன், இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் வராங்க. இந்தியன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லாததுனால மஹ்மதுல்லா, மெஹதி ஹாசன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை முஸ்டிபிஷுர் ரஹ்மான். டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். நிறைய வேரியேஷன்ஸ், கட்டர் வேரியேஷன்ஸ் போடுவாரு, பேக் ஆஃப் த ஹேண்ட்ல இருந்து டெலிவரி கொடுப்பாரு. ஸோ அதாவது வேகம் இருக்காது, நல்ல ஸ்லோவர் வேரியேஷன், ஸ்லோவர் பால்ல நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவரோட பால்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை முஸ்டிபிஷுர் ரஹ்மான். தென் ரிச்சர்ட் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இவரை டாப் த ஆர்டர்ல கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு மாதிரி பாலை பார்த்துலாம் ஆடலைங்க. அந்த சுனில் நரேனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பார் இல்லைங்களா, எல்லா பாலுமே அக்ரெசிவா அடிச்சு ஆட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவர் பாலை பார்த்து ஆடுறாரு. நரேன் வந்து இப்போ செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வச்ச டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாலையுமே கண்ணை மூடிட்டு அடிக்கிற மாதிரி ஆடுவாரு. அவர் பவுண்டரி சிக்ஸஸுக்கு போகும், இல்லை ஏர்லி அவுட் ஆயிடுவார். அவரை வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு டிக்கெட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் ரிச்சர்ட் ஹுசைன் சம்டைம்ஸ் ட்ரை பண்றாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. பவுல் 4 ஓவருமே பண்றாரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் பால் நல்ல டேர்ன் இருக்குங்க. விக்கெட் டு விக்கெட், ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்றாரு. நிறைய கூகுளிஸ் நிறைய ட்ரை பண்றாரு. லெக் ஸ்பின் அண்ட் வேரியேஷன்ஸ் கொடுக்குறாரு. மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குங்க. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். தென் ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தஸ்கின் அஹ்மது தான் இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா செகண்டா பால் பண்றப்போ அவர் ஒரு விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ முஸ்டிபிஷுர் ரஹ்மான் நம்ம 2 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா 1, விராட் கோலி 2, ரிஷப் பந்த் 3, சூரியகுமார் யாதவ் 4. அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அவர் அந்த 4வது ஆப்ஷனுக்கு ஆப்டா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியா 5, ஜஸ்பிரீத் பும்ரா 6, அர்ஷதீப் சிங் 7, குல்தீப் யாதவ் 8, தென் லிட்டன் தாஸ் 9th ஆப்ஷன், சகிபுல் ஹசன் 10th ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
முஸ்டபிஷுர் ரஹ்மான் 11th ஆப்ஷன், மஹ்மதுல்லா 12th ஆப்ஷன், தஸ்கின் அகமது 13th ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அந்த 4வது ஆப்ஷனுக்கு ஆப்டா இருப்பாரு. அதுவே பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியா வந்து அப்படின்னா நீங்க அந்த இடத்துல 4வது ஆப்ஷனுக்கு வந்து நீங்க அக்சர் பட்டேல வச்சுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்தியாவில இருந்து 8 பிளேயரும் தென் பங்களாதேஷ்ல இருந்து நம்ம 5 பிளேயர் சூஸ் பண்ணிருக்கோம். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டாவே நமக்கு போதுமானது. போட்ட அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைச்சிரும். அதை விட ஒரு டபுள் மடங்கான ஒரு அமௌண்ட்டும் கிடைச்சிரும். இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஹர்திக் பாண்டியாவுக்கு எல்லாருமே நிறைய பேர் போயிருப்பாங்க. தென் அடுத்ததான் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா போயிருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ இவங்க ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க ரோஹித் சர்மாக்கு ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு டீம்ல ஒரு கேப்டனா கண்டிப்பா ஒரு டீம்ல கொடுத்து பாருங்க. விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் அடுத்ததா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முஸ்டபிஷுர் ரஹ்மானுக்கு கண்டிப்பா ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் சகிபுல் ஹசன் as usual ஏதாவது ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் அளவுக்கு எலிஜிபிளா இருப்பாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் ஓரளவு டீசெண்டா ஆடிடுவாங்க. ஒரு விக்கெட்டுக்கு எடுப்பாரு. தென் ஒரு 28 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால மேபி ஒரு 20 ரன் அடித்தாலும் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அதுவே வந்து பேட்டிங் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ முஸ்டபிஷுர் ரஹ்மான் சகிபுல் ஹசனுக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.